ஏவாள் கூட பேசினா இல்லையா? ஏவாளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டைம் பார்த்துட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாமின் உறவு எப்போ கேப் விழுதுன்னு பார்த்துட்டே இருப்பான். எப்போ தனியாக இருப்பான். அவன்கிட்ட எதையாவது சொல்லி 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 பிசாசு பேசிகிட்டே இருப்பான். காதில் மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருப்பான். இது 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 இப்படி இப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்து நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீனா கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பாருங்கள். ஆதியில் இருக்கிற அந்த அன்பு இப்போ இருக்கா நீங்கள் பாருங்கள். ஆதியில் தேவனை தேடின அந்த அந்த வாஞ்சையின் தாங்க இப்போ இருக்கான்னு பாருங்கள். ஆதியிலே நீங்கள் தேவனுக்காய் ஓடி வந்த ஓட்டம் இப்போ இருக்கான்னு பாருங்கள். ஆதியிலே நீங்கள் ஜெபித்த ஜபஜீவன் இப்போ இருக்கா பாருங்கள். நான் யோசித்து பாருங்கள், இப்போ இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஏதோ ஒன்று தவறான புரிதலை கொண்டு வந்து அந்த அந்த ஆவிக்குரிய அந்த ஆதி நிலையுடைய அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரிச்சிடுவான். நமக்கே தெரியாது. திடீர்னு ஒரு காரியம் வரும், நம்ம துணிகரமாய் பாவம் செய்ய நம்மை தள்ளிடுவான். அங்கே தான் என்ன ஆகும்னா மரணத்துக்குரிய காரியம் நடக்கும். நமக்கு தெரியாது. சில நேரங்களில் சின்ன சின்ன தவறுகளுக்கு பயந்தவங்க இப்போ அதை குறித்து ஒரு பயமே இல்லாமல் வாழ்வோம். ஜெபிக்கலை அப்படின்னா நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் இப்போது ஜெபிக்கலை கூட அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு கூட நம்ம அப்படியே தாமதம் பண்ணி சில நேரம் வருவோம், இல்லை லேட்டாக வருவோம். ஆனால் 6 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ கர்த்தருக்காக போகணுமே, தேவனுக்காக போகணுமே, தேவனை கனப்படுத்தணுமே, தேவனை மகிமைப்படுத்தணுமே, தேவ சமூகத்தில் காத்திருக்கணுமே, அதுதான் என் வாழ்க்கைன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு தூரமாக இருக்கிறீங்க. அதை யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துடுவான். கொஞ்சமாக அப்படி அதே போல் நம்மோடு சேர்க்கிற ஆவிக்குரிய நண்பர்களை அப்படியே தூரப்படுத்திடுவான். ஊழியர் இருக்கிற ஐக்கியத்தை தூரப்படுத்துவான். ஏன்னா ஊழியக்கார் கூட இருந்தால் தானே ஊழியக்கார் என்ன பண்ணுவார்? விசாரிச்சுட்டே இருப்பார். ஜோம் பண்ணியா தம்பி, வேதத்தை வாசியா தம்பி. இப்போ பாருங்கள், ஊழியக்காருக்கும் விசுவாசிக்கு என்ன போயிடுச்சு? ஏன்னா இந்த ஆள் கூட இவன் இருந்தானா இவன் என்ன ஆகிடுவான்? இவனை போல ஞானியோடு இருக்கிறவன், ஆமாம், முறுமுறு கூட குறை சொல்கிறவன் குற்றம் சொல்லக்கூட சேர்ந்தா அவன் எப்படி இருப்பான்? ஆமாம், திருடனோடு சேர்றவன் திருடனை தான் மாறுவான். நான் சொல்ல நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு கூட ஞானிகளோடு சேர்ந்து பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, தம்பி ஜோம் பண்ணியா, நம்ம வேதத்தை வாசித்தியா, காலையிலேருந்து ஜோம் பண்ணியா, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ண, எந்த வசனத்தை வாசிச்ச, அல்லேலூயா அல்லேலூயா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை விட அவிசுவாசிகளோட, அதுதான் தெளிவாக இருக்குது பைபிளில். நீங்கள் 2 கொரிந்தியர் 6:14, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாவுக்கும் இசைவேது. அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்னா, கொண்டு போய் பேலியால் மக்களோட பிசாசை அறிந்திருக்கிற ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள வைப்பான். அவங்க பேச்செல்லாம் கேட்க வைப்பான். ஜெபிக்கிறவர்கள் சேர விட மாட்டான். ஜெபிக்காதவர்களோடு சேர விடுவான். சபையில் யார் ஜெபிக்கலையோ அவங்களோடு சேர விடுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிசாசு ஜெப ஆவியை கெடுக்கிற அந்த பிசாசு இந்த நபரையும் கெடுத்துடும். அல்லேலூயா. கடைசியில் 2 போய் பள்ளத்தில் விடும். 2 பள்ளத்தில். அதுக்கு தான் நாங்கள் சொல்ல ஜெபிக்க வாங்க. ஏன் நான் கூப்பிட்றேன்னா, நீ பாதிக்கப்படக்கூடாது. பிசாசு உன் பின்னா இருந்து விசுவாசத்தை அறிந்து கொண்டு தேவன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற வளமான வாழ்வை நீ சுதந்தரித்து கொள்ளாதபடி, வெற்றியான வாழ்வை நீ சுதந்தரித்து கொள்ளாதபடி, சமாதானத்துக்கு அடுத்த வாழ்வை நீ சுதந்தரித்து கொள்ளாதபடி, விடுதலையின் வாழ்வை நீ சுதந்தரித்து கொள்ளாதபடி, பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்து கொள்ளாதபடி, மகிழ்ச்சியின் வாழ்வை நீ சுதந்தரித்து கொள்ளாதபடி அவன் என்ன செய்வானா, இவன் இங்க வந்துட்டா இவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் இவனுக்குள் வளர்ந்துடும். இவன் வளர 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 மற்றவங்களையும் இவங்க பக்கம் இழுப்பான். அதனால இவனை தேவ பிள்ளைகளோடு, ஜெபிக்கிறவரோடு, ஊழிய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுத்த விடாத. முறுமுறுக்களோடு, குறை சொல்லுகளோடு, குற்றம் சொல்லுகளோடு, தேவனை எதிர்த்து நிற்கிறோடு, தேவ வார்த்தையை மட்டுப்படுத்தி நினைக்கிறவர்களோடு, தேவ வார்த்தைக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவரோடு, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி வணங்காய் கழுத்து உள்ளவரோடு இவனை சேர்த்து விடுன்னு சேர்க்க வச்சுட்டு என்ன பண்ணுவானா, சேற்றில் தள்ளிடுவான். நீங்கள் செக் பண்ணி பாருங்க.
உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? அதுவும் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்களா? தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? நீங்கள் ஆராதனை பண்ண தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவ சமூகத்தை உணரணும். கடமைக்காக நேரத்தை கடத்து தெரியல. நீங்கள் ஜெபித்தா உங்கள் ஜெபம் கேட்கப்படணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் அல்லேலூயா தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இல்லைனா தேங்க்யூ சிக்கல் தான், சிக்க பண்ணிடுவான். பிறகு 65 போட்டுருவான். ஆமாம், என்ன பாருங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாதான் உள்ள இருக்கிற ரட்சிப்புக்குள்ள தேவன் வைத்து இருக்கிற 5 விதமான ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஆமாம், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் அல்லேலூயா அது கிரியை செய்யும்போது உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 57:2 நினைக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே அப்படி விசுவாசித்தா உங்கள் காரியத்தை எல்லாம் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்குள் இருக்கிற அந்த வெற்றியின் வாழ்க்கை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் அது ஜெயமாக முடியும். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் மேலே இருக்கிற மேனேஜரோ ஓனரோ உங்கள் வேலை கொடுக்குற அதிகாரிகளோ உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ வந்ததிலிருந்து என் தொழில் உயர்ந்துகிட்டே இருக்கு, நீ என்னோடு சேர்ந்ததிலிருந்து என்னுடைய லாபகரம் அதிகமாகிட்டே இருக்கு அல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு இன்னும் கூட்டி சம்பளத்தை கொடுப்பாங்க. ஏன்? உள்ள இருக்கிற ரட்சிப்புக்குள்ள ஆசீர்வாதம் ஆப்ரேட் ஆகுது பாருங்க. எப்போ? நீங்கள் வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது. அல்லேலூயா. ஆமாம், 1 பேதுரு 2:24 அப்படி தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ என்ன நடக்கணும்? உங்களுக்குள்ள இந்த வசனத்தை விசுவாசிக்க உங்கள் ரட்சிப்புக்குள்ள இருக்கிற சுக வாழ்வு ஆப்ரேட் ஆகும். தேங்க்யூ. நீங்கள் வீணாக மருத்துவர்கள் கொடுக்கறதெல்லாம் அடங்கும். ஏன்? அவருடைய சமூகத்தில் அவருடைய தழும்புக்குள்ளே நான் சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தா தான் அது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? அந்த வார்த்தை விசுவாசிக்க வேதம் சொல்லுது. நான் நினைக்கிறேன் 1 தெசலோனிக்கர் 2:13 சொல்லுது, வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது பலனடையும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க செய்யும். அல்ல, ஒருவேளை உங்கள் எல்லையில் அது என்ன நிலையில் படுத்து கிடந்தாலும் சரி, அல்லது அது செத்து கிடந்தாலும் சரி, வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க அந்த வார்த்தை போய் செத்து கிடக்கிற அந்த எல்லையில் இருக்கிறதான நிலைகள் அப்படியே மாற்றும், உயிரடைய செய்யும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தானாம், அங்கே உலர்ந்திருக்கிற எலும்புக்குள்ளே வார்த்தை சேர்ந்து எலும்பெல்லாம் உயிர் அடைந்தது, சதைகள் உண்டானது, தோல் உண்டானது, எழுந்து நிற்கிறது. யுத்த வீரனாக தேவனுடைய வார்த்தை உங்களை நிற்க வைக்க முடியும் சகோதரி, நிற்க வைக்க முடியும் சகோதரா. உலர்ந்து போன எலும்பையே உயிரடைய செய்யும்னா நீங்க உயிர் பெற்றிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். நீங்க வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. உங்களை சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றை குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் உங்கள் எல்லைகளில் இருக்கிற சாவுக்கு ஏதுவான யாவையும் உடைத்தே எடுக்கும். ரோமர் 8:11 வீட்டில் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியான உங்கள் மேல் வாசமாக இருக்கிறபடியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனையோ நேரங்களில் நான் படுத்து கிடந்த போது இந்த வசனம் தான் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை நேரங்க காலை தூக்கி வைக்க முடியாது, கையை தூக்க முடியாது, தலை பயங்கர வலியாக இருக்கும், பயங்கர போராட்டம் இருக்கும்போது ஆவியான அந்த வசனத்தை சொல்ல வைப்பார். சொல்ல சாவுக்கு ஏதுமான இந்த சரீரம் என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கப்படும். எழுந்து உட்கார்ந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. வசனம் உயிர்ப்பிக்கும். அதை விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுது, தேங்க்யூல்லா, 1 யோவான் 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஆமென். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் தேங்க்யூல்லா, இந்த உலகத்தின் அதிபதி எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க உங்கள் எல்லையில் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். உங்கள் பிள்ளைகளுடைய எல்லையில் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். உங்களுடைய பொருளாதாரத்தில் அவன் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் சமானத்தை கெடுக்கும்படி அவன் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். நீங்கள் விசுவாசிக்க, வார்த்தை விசுவாசிக்க, வார்த்தை விசுவாசிக்க, அல்லேலூயா, அவனை மேற்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. ஆமாம், லூக்கா 10:19 சொல்லுது, சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்குள்ளே என்னாவும் தெரியுமா? உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் போராடின போராட்டத்தை நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க, பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த போராடுகிற காரியங்கள்லாம் நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசம் அந்த போராட்டத்தை விழுங்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 15 நீ வாசித்து பாருங்க. ஓ ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அந்த விழுங்கினவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நமக்குள்ளே, ஓ ரட்சிப்பென்ற கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறபடியா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டங்களை நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படும் போது அவையெல்லாம் விழுங்கப்படும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். சதா காலமும் அவர் நம்ம என்ன பண்ணுவார்? நடத்துவார். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய தேவன். சதா காலமும் நான் நடுவில் போக மாட்டேன். நான் பாதி வயசில் என்னை ஆண்டவர் எடுக்க அனுமதிக்க மாட்டார். சதா காலமும் அவர் என்னுடைய தேவன். மரணம் பரிந்தும் தீர்க்காயுசை பெற்று, நான் தீர்க்காயுசை பெற்று நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். ஜீவனுள்ள ஆலயம். பிசாசு சொல்லுவான், உனக்கு இந்த வியாதி வரப்போகுது, நீ சீக்கிரம் போயிடுவ. இதை பாரு, நீ வண்டியில் போகும்போதே ஆக்சிடென்ட் ஆகிடும், ஆபத்து வரும், வீட்டுக்காரர் செத்து போயிடுவார், இந்த பலவீனம் வரும், இந்த வியாதி வரும். நீங்கள் சொல்லுங்க, இனிமேல் தான் என் வாழ்க்கையே துளிர போகுது. நான் கிறிஸ்து என்கிறதான வேரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினது போல என்னுடைய எல்லைகளில் போராடுகிற சத்துருவே. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. வெற்றியுள்ள வாழ்க்கை ரட்சிப்புக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:14 எழுதப்பட்டு இருக்கிறபடி, கிறிஸ்துக்குள் எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்படியே விசுவாசி. ஆண்டவரே, நீர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீர் ஐயா, என்னை ஜெயம் கொடுப்பீர் ஐயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:58 நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. உங்களை பார்த்து இல்லை பிரதர், சிஸ்டர், உங்களை பார்த்து இல்லை பிரதர், உங்களை பார்த்து இல்லை. நம்ம தவறு செய்யாமல் இல்லை, ஆனால் தவறு செய்யாமல் ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். பாவத்தை பாராத ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை தான் பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதை செய்ய நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எப்பொழுது நீங்கள் வாயை திறந்து இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார், என் கண்ணுக்குள் உலாவுகிறார், என் வாயுக்குள் உலாவுகிறார். தேங்க்யூ. உங்களுக்குள் இருக்கிறவர் ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொண்டவர் உங்களை ஜெயமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அப்படியே ஆமேன் மட்டும் சொல்லி அதை அப்படியே அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். அதை விசுவாசிக்கணும். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் ஜெயம் தருவீங்க. ஆமாம், விசுவாசித்தால் தேவ மகிமையை யோவான் 11:40 சொல்லுது. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை நம்பணும். எனக்குள் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிடுவீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்குள் நீங்கள் இருக்கிறீங்க,
என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீங்க. வாய்த்தரன்னு சொல்லுங்கள், வாய்த்தரன்னு சொல்லுங்கள். எனக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. என் வாழ்க்கை என்ன பண்ணுவீங்க? மாற்றுவீங்க. இன்றைக்கெல்லாம் கூட நாளைக்கு என் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. மாறிடும், மாறிடும், வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிங்க. உங்கள் மேலே உங்களுக்குள் வருகிற அந்த வார்த்தையை நம்புங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலன் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருகிறவரே ஸ்தோத்திரம். என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வையாக்குகிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னிலும் பலத்த சத்துருவுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ, என்னை பொல்லாதவனின் கையுக்கும் என்னை துன்பப்படுத்துகிற சத்துருவின் கையுக்கும் என்னை விடுதலை ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடலாம். தேங்க்யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஜீசஸ். ஹல்லேலூயா. வேகமாக வேகமாக அப்படி இருக்கிற இடத்துல உங்கள் தலையை தாழ்த்தி அப்படியே கண்களை மூடி தேவன் உங்களுக்கு நேராய் கொடுத்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ளுக்கு ரட்சிப்பு ஆப்ரேட் ஆகும். அந்த ரட்சிப்புக்குள்ள வளமான வாழ்வு, சுகமான வாழ்வு, வெற்றியான வாழ்வு, விடுதலையான வாழ்வு, சமாதானத்துக்கு வாழ்வு உள்ளே ஆண்டவர் வைத்து இருக்கிறார். தேங்க்யூ. அவை ஆப்ரேட் ஆகணும்னா நீங்கள் வேத வசனத்தை, பலிப்பிடத்திலிருந்து வந்திருக்கிற வேத வசனத்தை விசுவாசிக்கணும். அதே போல் நீங்கள் நாள்தோறும் வேதத்தை வாசிக்கும் போது அதை விசுவாசிக்க, அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசித்தா மகிமையின் ரகசியமாய் இருக்கிற கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறக்க செய்வார். அப்படியே கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். நாளிலே வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்திலே எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம்.